Speaking of scary, the Wuhan virus is making a quiet return. Cases are rising again in India and தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 27 பேருக்கு தொற்று பரவிய நிலையில் 148 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வணக்கம் மக்களே, இந்த மாதிரி நியூஸ் தினம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 2020 லாக்டவுனை நம்மளால ஜென்மத்துக்கு மறக்கவே முடியாது. இந்த உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் முடங்கி போன அந்த தருணங்களை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே நம்ம மறக்க முடியாது. இதையே இப்போ ரீகால் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, திடீர்னு கோவிட் அதோட ஸ்ப்ரெட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தெற்காசிய நாடுகளில் குறிப்பாக சைனாவில் தான் இந்த ஒமைக்ரானோட புது வேரியண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே ஆசிய நாடுகளில் கோவிடோட தாக்கம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி இப்போ ரொம்பவே அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் 1-2 அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோவிட் இப்போ திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3300க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 22 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் நாம் இந்த விஷயத்தில் அமெரிக்காவை கம்பேர் பண்ணணும். அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு 350 பேர் கோவிட்னால இறந்து போயிட்டுருக்காங்க. இப்போது ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன சமாதானம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, 2021 ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 26,000 பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 350 பேர் தானே அப்படின்ற ரீதியில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான், ஆனால் அச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இந்த வேரியண்ட் இப்போ பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த NB 1.8.1 வேரியண்ட், இது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் கிடையாது, இது வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புது வேரியண்ட் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கூட ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கவலையான ஒரு விஷயந்தான். இந்தியாவில் இறப்புகள் இருந்தாலுமே கூட அந்த இறப்புகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கவனித்து பார்த்தா, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கோமோபிடிட்டிஸ், அதாவது நிறைய வியாதிகள் இருக்கக்கூடியவங்க, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஏன் அமெரிக்காவில் இறப்புகள் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் இறப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம அரசாங்கம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இலவசமாக தடுப்பூசிகளை கொடுத்து மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸுக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ரொம்ப வயசானவங்களுக்கு பூஸ்டர் டோசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையுமே கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. எனிவே, ஆனால் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வேக்சினேஷன் பண்ணிக்கல. அதாவது வெறும் 23% மக்கள் தான் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளை எடுத்துக்கிட்டால் வெறும் 13% குழந்தைகளுக்கு தான் வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அங்கே இப்போ பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வேரியண்ட் அங்கேயும் பரவுது. ஆனால் அங்கே டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் என்னதான் கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்தாலுமே நாமளுமே மறுபடியும் கோவிட் ப்ரோட்டோகால்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. கட்டாயமாக மாஸ்க் போடணும் அப்படின்றத கவர்மெண்ட் மேண்டேட்ரியாக சொல்லலைனாலும் மேபி சொல்லக்கூடிய தருணம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு போகணும். குறிப்பாக க்ரௌடடான சிட்டிஸில், பெங்களூர், மும்பை, சென்னை இந்த மாதிரியான சிட்டிஸில் இருக்கிறவங்க ரொம்ப க்ரௌடடான பிளேஸ்க்கு போகிறத தவிர்க்கலாம். நெருக்கமாக போய் பழகாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. அடிக்கடி கைகளை கழுவிடும். ஸோ மாஸ்க் போட வேண்டிய நேரன்றதை மறக்கவே கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். ஹெல்தி ஃபுட்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக விட்டமின் C உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் ப்ரையாரிட்டி. ஸோ கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா இந்தியா முழுக்கவுமே கோவிட் கேசஸ் ரைஸ் ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட்டோட அட்டவணைப்படி பார்த்தா பெரும்பாலான மாநிலங்களில் கோவிட் கேசஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கேரளாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 1300 கேசஸ்க்கு மேலே பதிவாகி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தா கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்லையுமே ஓரளவுக்கு அந்த சர்ஜ் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.